இப்போ சின்ன கண்டென்ட் அவ்வளோ பிரமா இருக்காருன்னா நம்ம தமிழ்நாடு கட்சி வரப்பிரசாத் சார், அது சுரேஷ் ராஜன். வாழ்த்துக்கள் சார். இந்த வாட்சபிள் மூவி கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. விக்ரம் பிரபுக்கு இந்த திரைப்படம் ஒரு பெரிய திருப்பு முனையா அமையும். உணர்ச்சிகரமா பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து படம் வந்து மெய்சிலுக்கு வச்சிருக்காங்க. இட்ஸ் வர்த்தபிள் மூவி. மெயினா அந்த அக்யூஸ்டா நடிச்சிருக்கிற அப்துல் குரோஃப் சொல்லிட்டு ஒரு டைட்டில் அவரோட நேமு. ஸோ அந்த ரோல் வந்து நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதோட பேரு அண்ட் அந்த லீடு கொண்டு போயிருக்கிறது இன்டர்வல் பிளாக்கும் கிளியரான பிளாக்கு. அண்ட் செகண்ட் ஆஃப் என்ன ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு. சேம் லைக் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. பட் மைனா மூவி எந்த எண்டில் இருந்ததோ லாஸ்ட்டாக எப்படி முடிப்போங்களோ அதே டைப்பில் கொண்டு போவாங்கன்னு நினச்சோம். பட் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. அண்ட் மூவி கிளியர் பிக்சராக இருந்துச்சு. 2 hours மூவிக்கு கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர். இது இந்த அதர் இதில் பார்க்கறதுல வர்த்தில் ஒரு வாட்டி நினச்சி கண்டிப்பாக போய் இந்த தேட்டரை இந்த டேரக்டருக்காக கண்டிப்பாக பார்க்கணும். விக்ரம் பிரபுக்காகவும் பார்க்கணும். அவர் கொடுத்த ஒரே ஒரு லீட் கொடுத்துருப்பாரு. அந்த லீடுக்காக கண்டிப்பாக அதை மூவி பார்க்க வேண்டியதால அந்த பையன் அப்துல் காதிர் என்ற ஒரு பையன் நடிச்சிருப்பான். அவனோட ஒரிஜினல் நேம் தெரியல. பட் அந்த நேமுக்காக கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணி இந்த மூவியை கண்டிப்பாக ஒரு வாட்டி நினச்சி போய் தேட்டரில் போய் பாருங்க. மஸ்ட் வாட்ச். படம் ரொம்ப அருமையாக இருந்திருக்கு சார். ஒரு சீன் போராடிங்களா அடுத்ததுன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. சின்ன கண்டென்ட் விரிவாக அட்டகாசமாக கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த டைரக்டர்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சார். அதில் நடிச்ச அத்தனை பேரும் பிரமாதம் நடிச்சுக்கிறாங்க சார். ஒரு சீன் வந்தால் கூட அருமையாக நடிச்சுக்கிறாங்க. அந்த படம் உங்களை தாண்டி இந்த படம் வெற்றிகரமாக ஓடுறோம். தியேட்டருக்கு கிடைக்குமே கிடைக்காது தெரியல. உங்கள் வாழ்த்துக்கள் சார். அவர் நேராக பார்க்க ஒரு மகிழ்ச்சியாக சார். அந்த சுரேஷ் ராஜ்யமாக பார்த்துன்னு வச்சுக்க, நான் சொந்தமாக பாராட்டவே வைப்பேன் சார். நான் அவ்வளோ அருமையாக படிக்கிறேன் சார். ஒன்றும் இல்லை சார். அடுத்து என்ன போரே அடிக்குது சார். பாதியில் படம் முடிச்சுனா வெளியே அவசரமாக போகலான்னு நினச்சேன். என்னை கட்டி சிறை வச்சிட்டான் சார். என்னை படத்தை வெளியே வர முடியல. அடுத்து இன்னும் முடிவை பார்த்து தான் வெளியே வரும்னு முக்கியமான வேலையை விட்டு பார்த்து வெளியே வரும் சார். ரொம்ப அவர் யாரும் நான் யாரும் சார். நான் சாதாரண சொன்னதான் பிரமாதமாக பண்ணிக்கிறேன் சார். படம் சார் எதிர்பார்க்காத திருப்பம் ஆச்சரியப்படுத்த எல்லாம் கைத்தட்டாங்க சார். சீனுக்காக ஒரு புது மாதிரி சார். படமே ரொம்ப சின்ன கண்டென்ட் அவ்வளோ பிரமா இருக்காருன்னா நம்ம தமிழ்நாடு கட்சி வரப்பிரசாத் சார், அது சுரேஷ் ராஜன். வாழ்த்துக்கள் சார். அவர் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவர் பாராட்ட சொந்தமாக வைப்பேன் சார். அந்த மனுஷனுக்கு ரொம்ப நல்ல படம் சார். அதாவது இந்த படத்தை வந்து யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் வந்து எதிர்பார்க்காம யார் போனாங்களோ அந்த படம் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் அந்த படம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி நல்லா இருக்கு. மெயின் வந்து விக்ரம் பிரபுக்கே இந்த திரைப்படம் ஒரு பெரிய திருப்பு முனையா அமையும். அந்த அளவுக்கு நல்லா அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது என்ன சொல்றதுன்னா, டைரக்டருக்காக கதைக்காக இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஹீரோயிஸ் எல்லாம் இல்லை. நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஹீரோயிஸ் இருக்கும், இன்ஸ்பெக்டரா இருப்பாரு, எஸ்ஐயா இருப்பாரு, அப்படிலாம் இல்லை. இந்த திரைப்படத்துல வந்து ஒரு பிசி ஒரு ஏட்டு, ஆமா, வேலூர்ல இருக்கிற ஒரு ஏட்டு, ஓகேங்களா. அதாவது கதைக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அந்த படத்தை ப்ரொடியூசர் இருக்காங்க பார்த்தீங்களா, தயாரிப்பாளர், அவரோட பையன் தான் அந்த கதாநாயகன். ஆமா, லலித் பையன். ஆனால் வந்து ப்ரொடியூசர் பையன் தான் சொல்லிட்டு அந்த நம்ம நடிப்பு என்னவெல்லாம் நடிச்சா பார்ப்பாங்க அப்படின்னு அந்த தெனவெட்டெலாம் இல்லை. கதைக்கேற்ற மாதிரி அந்த பையன் நடிச்சிருக்கான். அந்த பையன் நல்லாவும் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னமோ மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த அடி வாங்குற சீன்ஸு, அந்த பொண்ணு காதலிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு கண்ணர் சீன்ஸ்லாம் ரியாக்ஷன் காட்டுவாங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணிக்காரு. இப்போ அவரை பற்றி நான் சொல்றதுனால எனக்கு எந்த விதமான போஜனம் இல்லை. ஏன்னு சொல்லுங்க, ஒன்றும் போஜனம் இல்லை. படம் நல்லா தொட்டு நல்லா நடிச்சதை தொட்டு நமக்கு வந்து போய் வந்து காசு கொடுத்து செலவு பண்ணி பார்த்தா நமக்கு எந்த விதமான நஷ்டம் வராது. திரும்பி வரோம் பார்த்தீங்களா, ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி இருக்கு. அதனால தான் இந்த படத்தை பற்றி சொல்கிறேன். இதே வந்து ரெட்டத்தலை மோசமாக இருந்தது, பார்க்காதீங்கன்ட்டு. சிறையை வந்து எல்லாரும் பாருங்க. ஏன்னா சிறை வந்து நல்ல திரைப்படம். சிறை பார்த்த உண்மையாக அம்மா படங்க. உண்மையாக சொல்கிறேன். விக்ரம் பிரபு ஆல்ரெடி இந்த படம் வந்து 2-3 பேட்டர்ல தான் இருந்திருக்கு. ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா மைனா படம் கனெக்டடாக இருக்கும். ரீசெண்டாக அக்யூஸ் படம் அந்த கனெக்டடாக இருக்கும். இருந்தாலும் இதில் இமோஷனல் வலி, உணர்வு எல்லாத்தையும் வந்து உணர்ச்சிகரமாக பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து படம் வந்து மெய்சிலுக்கு வச்சுருக்காங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபீல் ஆகுது, படம் ஓகேடா இந்த பேட்டர்ல தான் போகும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம கவனம் செய்தராம, எண்ணங்கள் செய்தராம, செல்லு கூட சில இடத்துல நோண்டவே தோணல, டைம் கூட எடுத்து பார்க்கணும் தோணல. அந்த அளவுக்கு படம் சின்சியரா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டா நல்லா கொண்டு போயிருந்தாங்க. விக்ரம் பிரபு மூக்கு குடப்பா இருந்தாலும் ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. ஐயோ, நிறைய இடத்துல நான் 2-3 இடத்துல நான் 2 இடத்துல அழுந்தேன் உண்மை ஓப்பனா சொல்ல போனா. ஏன்னா வந்து அந்த ஹீரோ புதுசுன்றாங்க, விக்ரம் பிரபு இன்னொருத்தர். ஆனா கண்டிப்பா நான் புதுசு மாதிரி இல்லை, நல்லா சூப்பரா பண்ணியிருக்கான், ஜெனுவனா பண்ணியிருக்கான். அந்த பேரா நடிச்சவங்க ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது இல்லாம சாங் வந்து கேட்கற மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அது இல்லாம இந்த கதையை தேர்ந்தெடுத்த விடம் ரொம்ப சூப்பரா. ஏன்னா எங்கேயுமே வந்து சரி ஓகேடா போர் அடிக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை.
அடுத்தடுத்தது நம்ம வந்து உணர்ச்சி வசமா நம்ம உணர்வுபூர்வமா பார்த்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு படம் பார்த்தேன் இந்த வருஷம். இல்ல அது வந்து டானாக்காரன் போலீஸ்காரனோட வழியை சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து ஒரு அக்யூஸ்ட் ஒரு போலீஸ்க்கு உண்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரங்களையும் நல்லவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் மனசு இருக்கு, மனித நேயம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அக்யூஸ்ட் இருக்கு, அவனுக்குள்ளேயே ஒரு வலி இருக்கு, உணர்வு இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறவன் தான் மனசு அப்படின்றாங்க. அது ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. அது இல்லாம சொன்ன விதங்கள் கதைகள் அப்படி இப்படி போனாலுமே புரியுற மாதிரி கிளியரா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். வருஷம் 300 படம் வந்தாலுமே இந்த படம் சிறப்பா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. எனக்கு அவரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு. அந்த 2 பசங்களும் நடிச்சிருக்காங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுக்கு புது ஆக்டிங்கா இருக்கு, அவங்களுக்கு நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது ஸ்டோரி. எப்பவுமே போடுற மாதிரி அடித்தடி ஸ்டோரி மாதிரி இல்லாம இது ரொம்ப நல்லா இருந்தது. சீரியஸாவே நாங்க ரொம்பவே அந்த லாஸ்ட் சீனுக்காக ரொம்ப வெயிட் பண்ணோம். அந்த பிள்ளை இறந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கடைசியில அந்த பிள்ளை உயிரோடு இருக்கு அப்படின்றது போது நல்லா தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில ஆக்சுவலா ஆக்சுவலா ஒரு நல்ல கான்செப்ட் தான் எடுத்திருக்காங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்க்குலாம் அது தேவைதான். கொஞ்சமாவது எல்லாருக்கும் இறக்க வேணும்ன்றது அந்த கான்செப்ட் நல்லதா இருக்கு. காமெடி எதுவுமே கிடையாது சார், பாட்டு கூட அந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாது. ஆனா எல்லா சீன்ஸும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். நீங்க எதிர்பார்த்து வந்தீங்களா அந்த படத்தை? கண்டிப்பா அந்த டைட்டிலுக்காக ஆக்சுவலி எதிர்பார்த்து வந்தேன். ஏன்னா விசாரணை அண்ட் மைனா இந்த 2 டைட்டிலுக்காக மூவிக்கு அப்படிதான் போனேன். ஸோ அந்த போனதுக்கு வர்த்து வாட்ச் அப்படின்ற இருந்தது. அதை தாண்டி ஒரு பாயிண்ட் கூடியே கொண்டு போகலாம் இந்த மூவியோட சிறை அப்படின்றத ஜெயில். ஸோ ஜெயில்னா என்ன, ஏதோ ஒரு இருக்கும், சம் ட்விஸ்ட் இல்லாமல் இருக்காது. அண்ட் ரேட்டிங் பார்த்துட்டு போகலான்றதோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு போய் பார்ப்போம் என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பட் அந்த பார்த்ததுக்கு வர்த்து மூவி. அண்ட் அந்த சிறைன்றத என்ன ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு, அந்த போலீஸ் கேசஸும் இருக்கு. ஓவரால் அந்த லீடு எப்படி கொண்டு போகணும், இதுதான் ரூல் அப்படின்றத தெரியணும். மெயினாக கேஸ்ட்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் கிடையாது, இந்தியன்ன்றது என்னன்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது மறுபடியும் கேஸ்ட்டை கொண்டு வராங்க. அந்த கேஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்றத பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த மூவி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது அந்த கேஸ்ட் இதில் இல்லை, பட் கேஸ்டோட லீட் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் திருப்பியும் கொண்டு வருவீங்க அப்படின்றத செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. அந்த கண்டென்ட்டை சூப்பராக கொண்டு போய் ஸ்வீட் அண்ட் சிம்பிளாக மூவியை க்ளோஸ் பண்ணாங்க. 2 hours மூவி தான். அந்த 2 hours வர்த்து சீட் அவுட்டு நகராமல் இருந்துச்சு மூவி பார்க்கும்போது. ஸோ தேங்க்யூ. லாஸ்ட்டு 25 minutes to ½ hourக்கான லீடு வந்து நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் என்ன, இப்படி ஆகுமா இந்த கன்ஃபியூஷனில் இருந்தது. பட் நல்ல ஃபினிஷிங்கில் இருந்தது. அண்ட் வாட்சபிள் மூவி, கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். சூப்பராக இருந்தது. இப்போ வந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி சரியாக இருக்குன்னாங்க. ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தான் வந்தோம். படம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க, ஒர்த்தாக இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட்டாக போனதே தெரில, ரொம்ப த்ரில்லாக இருந்தது. எங்கேயுமே இதாகல, இது இல்லாமல் தலைவர் இல்லாமல் நல்லா போச்சு. விக்ரம் பிரபு ரோல் நல்லா இருந்தது. பட் அதை விட அந்த அப்துல்னு ஒரு கேரக்டர் இருந்தது, அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. அவங்களும் இப்பதான் பாக்குறோம் நாங்க. அவங்கள இது மாதிரி இன்ட்ரோடக்ஷன் தான் நினைக்கிறேன். அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. காமெடி ஒரு சில இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது ஆக்சுவலா. நல்லா இருந்தது. ஓவராலா படம் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது ஒரு மாதிரி ட்விஸ்டா முடிஞ்சது. எமோஷனல் சூப்பரா இருந்தது. இல்ல நாங்களே பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுக்கல, இல்லாம தான் வந்து பார்த்தோம். நல்லா சாட்டிஸ்ஃபைடா சூப்பரா இருந்தது. நல்ல டைரக்டர், எனக்கு கூட நான் பேர் நோட் பண்ணல, நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ டானாக்கார படம் வந்து நார்மலாக போலீஸ் ஸ்டோரியிலே வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஸ்க்ரீன் பிளேஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்னாலே நமக்கு கெட்டவங்க அப்படின்ற மாதிரி, போலீஸுக்குள்ளேயே ஒரு நல்லவங்க இருப்பாங்க, ஒரு எளிய மக்களோட அந்த வழி புரிஞ்சு அவங்க நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. விக்ரம் பிரபு அந்த கேரக்டராகவே மாறிக்கிறார் ஆக்சுவலாக. இது வரைக்கும் நடந்த போலீஸ் கதையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை, போர் அடிக்காமல் போகுது படம். மற்றபடி அந்த செகண்ட் ஹீரோ நடிச்சிருக்காரு, நல்லா அந்த கேரக்டரை உணர்ந்து நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல படம், ஃபேமிலியோட பார்க்குற படம். நிறைய ட்விஸ்ட்லாம் நிறைய இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு படம். அவர் வந்து போலீஸை தாண்டி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மனித நேயம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்லா சூப்பராக நடிச்சிருக்கு, நல்லா இருந்தது படம். அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து அது எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருந்தது. நல்லா இருந்தது படம் பார்க்கறதுக்கு.